உடையார் பாகம் 3 139வது அத்தியாயம் தொடர்கிறது. அப்படியா? வா, உடனே இதை அரசரிடம் சொல். இவர்கள் செய்தது பிசகுதான் என்று சொல்லி கூட அழைத்து போகிறார்கள். ஊரை விட்டு 5 கல் 6 கல் தாண்டியதும் வாள் உருவிக்கொண்டு அரசரிடம் செல்வதற்கு முன் என்னை எதிர்த்து சண்டையிட்டுவிட்டு அரசரிடம் போய் சொல் என்கிறார்கள். வலுச்சண்டைக்கு கூப்பிடுகிறார்கள். 4 பேர் சூழ்ந்து அடித்து கொள்கிறார்கள். இதை கேட்பாரில்லை. இளவரசே, நீங்கள் அவசியம் சிதம்பரம் போக வேண்டும். சிதம்பரத்தில்தான் இவர்கள் ஆட்டத்தின் உச்சக்கட்டம். அதைவிட மிக முக்கியமான தகவல் ஒன்றை சொல்கிறேன். சிதம்பரத்திலிருந்து பூம்புகாருக்கு அருகே கீழச்சாலை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கீழச்சாலை கிராமத்தில் இவர்களுக்கு கட்டுப்பட்ட மறவர்களும் பரதவர்களும் ஆயுத பயிற்சி கொடுக்கிறார்கள். கடற்பயணம் செல்வதற்கு தயாராகிறார்கள். எதற்கு என்று புரியவில்லை. ஒருவேளை ஈழத்தோடு இரகசியமாய் சிநேகமாய் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. உங்களுக்கு இது தெரியுமா? தெரியும், செய்தி வந்தது. எதற்காக அவர்கள் கடற்பயணம் மேற்கொள்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இளவரசே, ஈழம் போகத்தானே? இல்லை. ஒருவேளை சுற்றி சேர தேசம் போகவா? தேவையில்லை. பிறகு கீழச்சாணக்கியத்தின் மீது அவர்களுக்கு கண் இருக்கிறது. கீழச்சாணக்கியத்தோடு சிநேகம் கொள்வதற்கு இந்த பரதவர்களை பிடித்து அந்த பரதவர்களோடு சேர்த்து இந்த பரதவர்கள் மூலம் கீழச்சாளுக்கியத்திற்கு நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆஹா, உண்மையா அருண்மொழி அவர்களே? ஆமாம். ஆமெனில் தங்களுடைய பலத்தை கீழச்சாளுக்கியத்திடம் பரப்ப வேண்டிய எண்ணத்திற்கு வந்துவிட்டீர்களா? நிச்சயமாய். என்ன செய்ய போகிறீர்கள் அருண்மொழி? நான் இளவரசன், என்ன செய்ய முடியும்? அரசர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு துணையாகத்தானே இருக்க வேண்டும். அருண்மொழி, ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறீர்கள்? நான் என்ன வேவு பார்க்கிறவனா? உத்தம சோழருக்கு ஒற்றனா? இருக்கலாம், யார் கண்டது? என்ன அருள்மொழி, இப்படி பேசுகிறீர்கள்? என் வயது என்ன? இந்த தேசத்திற்கு நான் செய்திருக்கிற சேவைகள் என்ன என்று புரியாமலா பேசுகிறீர்கள்? புரிந்தும் பேசுகிறேன். என்ன, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்று எவருக்கும் தெரியாது. எனவே இது குறித்து பேசாதிருப்பது நலம். புரிகிறது. நான் பேச்சை நிறுத்தி கொண்டேன். இந்த சோழ தேசத்திற்கு பாதுகாவலனாய் நீங்கள் தெரிகிறீர்கள். எனக்கு பெரிய நிம்மதி. இந்த பரமனை கூடவே வைத்து கொள்ளுங்கள். இவன் வெகுளி, சத்தியசந்தன். சோழ தேசம், சோழ குலம் தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை என்று நினைப்பவன். உத்தம சோழரிடம் நெருங்க வேண்டாம் என்று நான் தான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து அவனை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவனாக அவனை வைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் கொடி உயர பறக்க நேரிட்டால் இந்த பிள்ளைக்கு ஒரு சிறு பதவி கொடுங்கள். அவன் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கட்டும். கை கூப்பினார். எழுந்து நின்று மனைவியோடு காலில் விழுந்து வணங்கினார். மொத்த பரமன் குடும்பமும் அந்த கூடத்தில் அருண்மொழியின் காலில் விழுந்தது. அருண்மொழி மெல்ல எழுந்து நின்றார். நாலாபுறமும் பார்த்தார். எழுந்திருங்கள் என்று அடிக்குரலில் சொன்னார். எனக்கு சத்தியம் செய்து கட்டுப்பட்டவர்களை நான் ஒரு நாளும் கைவிடேன். எனக்கு நீங்கள் வேண்டும், வெகு நிச்சயம் வேண்டும். ஆனால் இப்போது இது குறித்தெல்லாம் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பதை விட செயலில் இருப்போம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? உண்பது. பரமனின் மகன் சொல்ல வீடு மறுபடியும் சிரித்தது. அருண்மொழி பரமனின் மகனை அருகில் அமர்த்தி கொண்டார். இடதுபுறம் பரமனை வைத்து கொண்டார். எதிர்ப்புறம் பரமனின் தகப்பனும் மற்ற உறவினர்களையும் அமர அந்த வீடு அற்புதமாய் சமைக்கப்பட்ட அசைவ உணவு உறிஞ்சியும் கடித்தும் சம்பரமாக உண்டது. இதில் கொஞ்சம் போடுங்கள், அதில் கொஞ்சம் போடுங்கள்
என்று கேட்டு கேட்டு அருள்மொழி உண்டார். அன்று இரவு பரமனும் அருள்மொழியும் திருவையாற்றிலிருந்து சிதம்பரம் நோக்கி சிறு படையோடு குதிரையில் போனார்கள். எந்த சீடரும் உடுத்தாதது பல வர்ணங்களில் உடை அணிந்திருந்த அருள்மொழியின் மெய்க்காவல் படை சிதம்பரத்தின் எல்லையில் மெல்ல கலந்தது. 2 வீரர்கள் முன்னே போக, 2 வீரர்கள் கூட வர, இன்னும் 2 வீரர்கள் சற்று தொலைவே இடைவெளி விட்டு வர, அந்த இடைவெளி விட்டு 4 குதிரை வீரர்கள் வர, ஒருவர் அசைவை ஒருவர் தொலைதூரத்தில் இருந்து பார்த்தபடியே வழிப்போக்கர்கள் போல சிதம்பரத்திலிருந்து கடற்கரை சாலை ஏறி தொண்டை நாடு போகிறவர்கள் போல நடந்து வந்தார்கள். அருண்மொழி அருகே பரமன் மழப்பாடி ஒரு நண்பனைப் போல பயணப்பட்டான். இளவரசர் என்று சொல்லாமல், அருண்மொழி என்று கூப்பிடாமல், ஐயா என்று சாதாரணமாக விழித்து அவரோடு பழகி வந்தான். பஞ்சவன்மாதேவியின் சுந்தரர் பற்றிய நடனம் சிதம்பரத்துக்கு வந்த இரவில் கண்டு திகைத்தார்கள். உயிரை பிழிகின்ற கதை, உண்மையான உவப்பான நடனம். அருள்மொழி மறுபடியும் பரமனிடம் பாராட்டினார். பஞ்சவன்மாதேவி பூக்கூடை விட்டதும் மறுநாள் அதற்கு மறுநாள் சந்தித்தது, நீங்கள் போங்கள் என்று பேசியதும் கவனித்துவிட்டு சிரித்தான். அவளை சந்திக்க வேண்டுமென்று அருள்மொழி ஆசைப்பட்டதும் கண் சிமிட்டினான். அவள் பேரழகி, கண்ணும் மூக்கும் முகவாயும் செதுக்கி வைத்தது போல் இருக்கிறது. ஆனால் உடம்பில் சதைப்பிடிப்பே இல்லையே. நோயுற்ற பெண் போலல்லவா மெலிந்திருக்கிறார். ஒரு தளிச்சேரி பெண்டு காஞ்சம் பூசினது போல் இருக்கலாமல்லவா? இல்லை, உள்ளே ஏதோ கவலை அல்லது வழப்பமாய் இருக்க விரும்பவில்லை. சில பெண்கள் வேண்டுமென்று உணவெடுத்து கொள்ளாமல் மெல்லியதாக இருக்க விரும்புவார்கள். இவள் அந்த ஜாதியாக இருக்கலாம். எதற்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும்? தேவார திருவாசகங்கள் கற்றுக்கொள்ளவா? இல்லை, அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. நான் அவரை சந்திக்க விரும்புவதை விட அவள் என்னை சந்திக்க விரும்புகிறாள் என்று தோன்றுகிறது. ஒரு காரணமாக நான் போகும் இடங்களிலெல்லாம் அவள் இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். அவள் தளிச்சேரி பெண், நீங்கள் அரசர் குலம், வசதிக்கு இணைய ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை, அவள் நினைத்திருந்தால் மிக பெரிய வசதிகள் கிடைத்திருக்கும். அங்கு எங்கோ ஒதுங்கி அதிகம் பேர் கண்ணில் படாமல் சாரப்பாம்பாய் நகருகிறாள். சபைக்கு நடுவே வர விரும்பாது தனியே ஒரு தூணுக்கருகே அமர்ந்து பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறாள். அவள் ஆடத் துவங்கினால் பல பேர் அவள் இடத்தில் நின்று பார்ப்பார்கள். சிதம்பரத்திற்கு வந்து அவள் ஆடவில்லை என்று யாரோ சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆட முடியாத பெண்ணா? இல்லை, ஆட விருப்பமில்லாத பெண். அழகில்லாத பெண்ணா? இல்லை, அழகு படுத்தி கொள்ளாத பெண். அவளிடம் தேவார திருவாசகங்கள் வாங்கி படித்திருக்கிறீர்களா என்று சிலரிடம் கேட்டேன். அப்படியொன்றும் கொடுத்ததாக தெரியவில்லையே என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த தேவாரம் தோடுடைய செவியன் என்ற பாடல் திருஞான சம்பந்தரின் பதிகம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஏன் இன்னும் வேறு பதிகங்கள் இருக்கிறதா என்று நான் ஆராய்வதற்கு இது அடித்தளம். நான் ஆராய்வேன் என்ற நம்பிக்கை. வேறு பாடல்கள் உள்ளதா என்று கேட்டு வீட்டிற்குள் வருவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. காரணமில்லாமல் இந்த அழைப்பு இருக்குமா? எதற்கோ கூப்பிடுகிறார்கள். அதே நேரம் வெளிப்படையாக சொல்ல பயப்படுகிறார்கள். எனவே வீட்டிற்கு போய் பார்ப்பதே புத்திசாலித்தனம். அடே அப்பா, கூட வந்த எனக்கு இது எதுவும் புரியவில்லை. நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்களே, எதனால்? அதனால்தான் நீ பரமன், நான் அருள்மொழி. பரமன் வாய்விட்டு சிரித்தான். உண்மை என்று ஒத்துக்கொண்டான். அவர்கள் இருவரும் தளிச்சேரி பெண்டுகள் இருக்கும் இடம் நோக்கி, எங்கே அந்த பழுவூர் பெண் பஞ்சவன்மாதேவி என்று கேட்டார்கள். தஞ்சையில், குடந்தையில்,
திருமுனைப்பாடியில், விக்கிரமசிங்கபுரத்தில், நாகப்பட்டினத்தில் இளவரசர் அருள்மொழியை தெரிந்திருந்தது. ஆனால் சிதம்பரத்தில் அதிக மக்களுக்கு அருள்மொழியே தெரியவில்லை. சுந்தர சோழரையும் பராந்தகரையும் அவர்கள் பெருமை பேசினார்கள். கண்டராதித்யரை பற்றி பல பேர் சிலாக்கித்தார்கள். ஆனால் இளவரசர் அருள்மொழியை பற்றியோ, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்றோ, அவன் ராஜேந்திரன் என்றோ தெரியவில்லை. இளவரசரும் தன்னை இளவரசர் என்று காட்டிக்கொள்ளவில்லை. அரசாங்க அதிகாரிகள் விசாரித்தால், ஆமாம், நான் அருள்மொழிதான், ஆனால் சைவ திருத்தலங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன். எனவே அதிகம் கண்டு கொள்ளாதே. என்னை கண்டு கொண்டால் உன்னை ஒருவேளை வெறுத்தாலும் வெறுப்பார்கள் என்று சொல்லி நகர்ந்து வந்தார். இப்போது ஆட்சி செய்கின்ற உத்தம சோழரை விட அருள்மொழி அதிக தகுதி உள்ளவர் என்றாலும், அதற்குள் உத்தம சோழர் வந்துவிட்டார் என்று புரிந்து கொண்ட அதிகாரிகள் இளவரசரிடம் பேசினால் ஒருவேளை எவரேனும் சீரக்கூடுமோ என்று அவர் சொல் கேட்டு விலகி இருக்கிறார்கள். பிரம்மராயர்களான ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இளவரசரோடு நெருக்கமில்லை என்பதாலும் அமைதி காத்தார்கள். இளவரசர் எங்கும் சிதம்பரத்தில் எளிதாக நகர முடிந்தது. நீங்கள் யார்? வணிகரா? ஆமாம் என்று கேட்டவனை பார்த்து தலையசைத்தார். பார்த்தாலே தெரிகிறது, உங்களுக்கு மயிலாடுதுறை தானே? ஆமாம் என்று இளவரசர் தலையசைத்தார். எதற்கு அந்த பழுவூர் பெண்? காஞ்சிபுரத்து பெண்கள் பல பேர் இருக்கிறார்கள். என்ன குலுக்கு, என்ன தழுக்கு. ஒற்றை பொற்காசுக்கு உடம்பு முழுவதும் பிடித்து விடுகிறார்கள். இன்னொரு பொற்காசு கொடுங்கள், உலகத்தையே சுருட்டி உங்கள் காலடியில் வைத்து விடுவார்கள். ஆனந்தத்தின் பெட்டகம் அந்த பெண்கள். அதில் பல பேருக்கு அகவை 16, அழகில் ரதி. பார்த்தால் வேறு எந்த பெண்ணையும் கேட்கவே மாட்டீர்கள். பேரே மறந்து போகும். ஏற்பாடு செய்யவா? கடைசி வாக்கியத்தை காதோறும் கிசுகிசுத்தான். இளவரசர் அருள்மொழி அவனை வெறித்து பார்த்தார். பழுவூர் பெண் என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவள் சிடுமூஞ்சி ஐயா. பாட்டு பாடவே மீனமேஷம் பார்ப்பாள். காசு கொடுத்து விட்டு பாட்டு கேட்டு விட்டா வருவீர்? அதற்கு மேல் அவள் எதுவும் செய்ய மாட்டாள். நான் பாட்டிற்காகத்தான் பழுவூர் பெண்ணை கேட்கிறேன். அடடா, நம்பி ஆண்டார் நம்பி அனுப்பினாரா? அப்படி சொல்லுங்கள். பழைய பாடல்கள் சேகரிக்கின்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பியாண்டார் நம்பியிடம் இந்த பெண் போய் பல பாடல்கள் கேட்டுக்கொண்டு வருகிறது. இங்குள்ள பெண்களும் போய் பல பாடல்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். தோடுடைய செவியன் என்ற பாட்டும் பாடும். மிக நன்றாக இருக்கும். மற்ற சில பாடல்கள் எல்லாம் சுமார் ராகம்தான். என்ன தேவாரம், என்ன திருவாசகம். குறவை கூத்துக்கு கூத்தில் அபாரமான திறமைசாலி. அப்பெண்ணின் அம்மாவும் சித்தியுமாய் ஆடுவார்கள். அப்படி பார்க்கலாம். ஏற்பாடு செய்யவா? 139வது அத்தியாயம் இன்னும் தொடர்கிறது.